தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலில் இரவு 9 மணி நிலவரப்படி 70.9 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 38 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோன்று தமிழகத்தில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுரை மக்களவைத் தொகுதியில் மட்டும் இரவு 8 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்தது. இந்நிலையில் இரவு 9 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 70.9% வாக்குகள் பதிவானதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். அதிகபட்சமாக நாமக்கல் தொகுதியில் 79.75 விழுக்காடு வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 57.43 விழுக்காடு வாக்குகளும் பதிவானதாக தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 71.62% வாக்குகள் பதிவானதாகவும் கூறினார். அதிகபட்சமாக அரூர் தொகுதியில் 86.96 விழுக்காடு வாக்குகளும், குறைந்தபட்சமாக சாத்தூரில் 60.87 விழுக்காடு வாக்குகளும் பதிவானதாக கூறியுள்ளார். மதுரையில் 62.02 விழுக்காடு வாக்குகள் பதிவானது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.